ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீனில் நம்ம குணாலை தான் காட்டுறாங்க. அவன் அந்த குழந்தைய வச்சுட்டு நின்றுட்டுருப்பான். பக்கத்துலேயுமே மௌலி நின்றுட்டுருப்பான். இவங்க ரெண்டு பேருமே ஒரே ரிலீஃப் கேம்ப்க்கு தான் வந்திருப்பாங்க போல். குணால் ஃபஸ்ட்டே வந்திருப்பான். பட் மௌலி வந்து இப்போ தான் வாரா. அப்போ அந்த குழந்தைய கொண்டு போயிடுறான். இங்கே மௌலி வந்து அவங்கள்ட்டையுமே இந்த பாருங்கள் உங்கள் குழந்தைங்க எதுவும் ஆகாது, டோன்ட் வரி, அதான் சைல்டு டாக்டர் கொண்டு போயிருக்காங்கல்ல, எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அங்கே குணால் வந்துட்டு இப்போ உங்கள் குழந்தை ஃபைன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட்டையுமே குழந்தைய கொடுத்துட்றாங்க. அப்புறம் மௌலிட்டு வந்து இந்த சிச்சுவேஷனை நீ ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண மௌலி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுப்பானாம். அப்போ மௌலி வந்துட்டு அவனை பார்த்தவொடனே அவனுக்கு அவள் கனவுல வந்திருக்கோம்ல, அவள் ஹக் பண்ணியிருப்பாள்ல, ஸோ அதுதான் ஞாபகம் வரும். அப்படியே பேசாமல் அவளுடைய லக்கேஜ் எடுத்துட்டு அவள் பெசாட்டு போயிட்டுருப்பா. பின்னாடியே குணாலும் போவான். போயிட்டு இந்த பாரு ஒரு நிமிஷம் நின்று மௌலி, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் நீ வந்து என்ன மூஞ்சில் அடித்த மாதிரி நீ வந்து அவாய்ட் பண்ணிட்டு போற, நான் அப்படி என்ன சொன்னேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் தானே சொன்னேன், இதில் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை குணால் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, இது என்னோட டியூட்டி தானே அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரியே பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் சரி குடு மௌலி, என்னுடைய ரிலீஃப் கேம்ப் பக்கத்தில் தான் உன் கேம்பும் இருக்குது, நான் கொண்டு போய் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை குணால், எனக்கு வந்து நிறைய பேஷன்ஸ் இருக்காங்க, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. குணால் வந்து இவ ஏன் இவ்வளோ வியர்டாக பிஹேவ் பண்ணுறா, இவளோட பிஹேவியரை வந்து என்னால் புரிஞ்சுக்கவே முடியலையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இங்கே வந்துட்டு இஷானை தான் காமிக்கிறாங்க. இஷான் வந்துட்டு யார்ட்டையோ ஃபோன் பேசிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு அவன் அம்மா வந்துட்டிங்களா, ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிடுறான். ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நானே ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பேன்ல, அதேமாரி சொல்லும்போது அப்படி நான் உன்ட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், இப்படி சர்ப்ரைஸ் ஆனல, இந்த மாதிரி என்னுடைய செல்லம் சர்ப்ரைஸ் ஆகாதுல்ல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் சாரிடா உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கே என்னால் வர முடியல, பட் நான் இப்போ மேரேஜை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃப்ளைட் ஏறி சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே நீங்கள் வாங்கம்மா நம்ம டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சுருப்பான். அப்போ கேட்பாங்க, மேரேஜுக்கெலாம் ரெடி பண்ணிட்டியா, மௌலி எங்கே வச்சு கல்யாணம், எப்போ கல்யாணம், எந்த ஸ்டைலில் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே இவன் வந்துட்டு அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, ஃபஸ்ட்டு டீயை குடிங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு மௌலி இப்போ மும்பையிலே இல்லைம்மா, அவள் வந்து ரிலீஃப் கேம்புக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லுவான். என்னடா கல்யாணத்தை வச்சுட்டு அவள் ரிலீஃப் கேம்ப்பு போயிருக்கான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அவள் வந்து ஒரு டாக்டரு, அவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் அவளை தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க ரிலீஃப் கேம்புக்கு, ஸோ அதனால் வந்து அவளுடைய டியூட்டியை பார்க்க போயிருக்கா, டாக்டரோட வேலை என்னென்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுமே சிரிச்சிடுறாங்க. அப்புறமேட்டு இவன் சொல்கிறான், அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா, அவங்க பாட்டி, அப்புறம் என்னுடைய பொண்ணு மிஸ்டி, இவங்கள எல்லாத்தையுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனேட்டு அவங்களுமே நிச்சயமாக எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம்மா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருப்பான். இங்கே நம்ம மௌலியத்தான் காமிக்கிறாங்க. அவள் லக்கேஜ் கையில் நிறைய திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருப்பான். அங்கே நம்ம குணால் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பான். இங்கே வந்து இவ வந்து ஃபுல்லாத்தையும் கீழே போட்டு அதை எடுத்து வச்சுட்டு இருப்பாள். குணால் ஓடி வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு இருப்பானா. உடனேட்டு உனக்கு என்ன பிரச்சனை குணால், எதுக்கு எடுத்தாலும் என்கிட்டயும் அட்வான்டேஜ் எடுக்க, இப்படி வந்து பேசிடலாம் நினைக்கியா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கண்ட மணிக்கு திட்டிகிட்டு இருக்கா. உடனே நான் வேற ஒன்றுமே செய்யலையே, இங்கே இது வந்து ஒரு ரிலீஃப் கேம்ப்பு, இது வந்து டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிக்கணும், ஸோ நீ வந்து இந்த மாதிரி கீழே போட்டுட்ட, எடுத்து வைக்க கஷ்டப்பட்ட, அதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கூட அவள் புரிஞ்சுக்கிறாம, நான் உன்ட்ட ஹெல்ப் கேட்டேனா, எனக்கு என்னுடைய திங்ஸை எடுத்து வைக்க தெரியும் சரியா குணால் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய திங்ஸை அவளுமே எடுத்து வச்சுட்டு அப்படி ரிலீஃப் கேம்ப்குள்ளே போயிடுவா. இதை பார்த்த இவன், நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற மௌலி, சொல்லிட்டு போ, என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போயிடுவான். இங்கே நம்ம குணாலுக்கு அவங்க அம்மாக்காரவங்க ஃபோன் பண்ணிட்டு, எப்பா நீ இப்போ ஃப்ரீயாக இருக்கியா, இல்லைன்னா வந்துட்டு நான் அப்புறம் ஃபோன் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைம்மா பேசுங்க, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பரி எப்படிப்பா இருக்கா, என்ன ஏது, நீ எங்கே போய் இருக்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, பரி வந்து வீட்டில் இருக்காமா, அவளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க
அப்படின்னு கேட்கும்போது, நான் ரிலீஃப் கேம்ப்ல இருக்கேம்மா. அப்ப நீ மௌலிய பாத்தியா ரிலீஃப் கேம்ப்ல? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனேட்டு இவன் மௌலியா? எப்பா அவ என்னம்மா இப்படிலாம் பிஹேவ் பண்றா? நேத்து வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தா என்ட்ட. இன்னைக்கு வந்துட்டு அப்படி டோட்டலா மாறிட்டாம்மா. வேற மாரி பிஹேவ் பண்றாம்மா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பான். உடனேட்டு திடீர்னு ஏன் அவ அப்படி பிஹேவ் பண்றான்னு தெரியலையேப்பா. ஆனா அவ அப்படி பண்ண மாட்டாளே. சரி நான் வந்து பரிய பார்த்துக்கிறேன். நீ அங்க என்ன ஏதுன்னு பாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. பின்னாடியே பாட்டியும் இருப்பாங்க போல. அவங்க பார்த்துட்டு, "உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. உனக்கு எத்தன தடவைக்கு நான் சொல்லியிருக்கேன். குணால் உன்னோடைய பையன் தான். உன்னோடைய பாசம் இப்படி பொங்கக்கூடாது. ஆல்ரெடி அவன் பண்ண தப்ப நீ மறந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கவுமே, அங்க இன்னொரு ஃபோன் அடிக்கும். உடனேட்டு அவங்க நான் என்ன ஏதுன்னு போய் பார்க்குறேம்மா அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்க நம்ம மௌலிய தான் காட்டுறாங்க. நம்ம இஷான் மௌலிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். உடனேட்டு மௌலி, "ஈஷான் எனக்கு இந்த கேம்புக்கு வரவே பிடிக்கல ஈஷான். அது மட்டும் இல்லாம இந்த கேம்ப்ல குணாலும் இருக்கான் ஈஷான். எனக்கு டென்ஷன் ஆகுது ஈஷான். எனக்கு பிடிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. உடனேட்டு ஈஷான் வந்து, "நீ வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆகாத. நீ டென்ஷன் ஆகுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உன்னோடைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன்ன ரெஃபர் பண்ண மாரி குணாலோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணால ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இதுல நீ டென்ஷன் ஆகுறதுக்கு ஒண்ணுமே இல்ல மௌலி. நீ வந்து அங்க பேஷண்ட்ஸ பாரு. என்ன ஏதுன்னு பாரு. நீ வந்து ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவனுடைய ஃபோனு கட் ஆயிடுமா. உடனேட்டு அவன் ஃபோன் பண்ணி, "ஹலோ மௌலி மௌலி" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அங்க வந்து லைன் கிடைக்காது. இது வந்து அம்மாக்காரவங்கள்ட்ட வந்து, "ச்சே இந்த குணாலும் குணாலுக்கு வேற வேலையே இல்லையா? எப்பவுமே மௌலிய டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா, "குணால்னா யாரு? என்ன சொல்ற? எதுக்கு குணால பார்த்து வந்து மௌலி டென்ஷன் ஆகணும்?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனேட்டு இவன் சொல்றான், "இல்லம்மா குணால் வந்து மௌலியோட எக்ஸ் ஹஸ்பண்டு" அப்படின்னு சொல்லும்போது, "எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட மௌலிக்கு ரிலீஃப் கேம்ப்ல என்ன வேலை?" அப்படிங்கிற மாரி இவங்க கேட்காங்க. உடனேட்டு அவனும், "இல்லம்மா நம்ம மௌலி வந்து ஒரு டாக்டர் இல்லையா? அவள வந்து அவளுடைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிலீஃப் கேம்ப்க்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாரி தான் குணாலையும் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்குமா. அதனால மௌலி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறா. ஹைப்பர் டென்ஷன் ஆகுறா. டாக்டர்ங்கிறது அவளுடைய வேலை இல்லையா? அவளுடைய வேலை பேஷண்ட்ட பார்க்கணும்ல. ஸோ அந்த வேலைய தான் அவ பார்த்துட்டு இருக்கா." அப்படின்ற மாரி அவங்க அம்மாட்ட வந்து பேசிட்டு இருப்பான் நம்ம இஷான். இவ்வளவுமே இஷான் சொன்னதுக்கு அப்புறமும் அவங்களுடைய அம்மாவுடைய முகம் சுத்தமா சரியில்ல. இங்க நம்ம மௌலிட்ட வந்து அவ காப்பாத்திருப்பாள்ல ஒரு பேஷண்ட் டெலிவரியில. அந்த பேஷண்ட்டோடைய ஹஸ்பண்ட் இந்த மாரி என்னுடைய ஒய்ஃப்க்கு அலர்ஜி ஆயிட்டு நீங்க யார கேட்டு நீங்க இந்த மெடிசன குடுத்தீங்க? நீங்கலாம் ஒரு டாக்டரா? உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? என் ஒய்ஃப் அங்க ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். இத பார்த்துட்டு குணால் வந்துட்டு அந்த மெடிசன குடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்ப்பான். "உங்க ஒய்ஃப்க்கு ஆல்ரெடி அலர்ஜி இருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா இருக்கு." அத நீங்க முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கணுமே. அத விட்டுட்டு நீங்க என்ன டாக்டர பத்திலாம் வந்து நீங்க ஒரு டாக்டரா இதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. இது தப்பு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான். உடனேட்டு அவங்களும், "சாரி மேம் நான் தெரியாம பேசிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, மௌலியுமே ஒரு நர்ஸ கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டு இந்த மாரி அந்த மெடிசன வந்து தூக்கிருங்க. மெடிசன் வந்து குடுக்காதீங்க அந்த பேஷண்ட்டுக்கு. இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு விட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்லுவா. உடனேட்டு ரொம்ப தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் அங்கேருந்து போயிடுவான். அப்புறம் நம்ம மௌலி குணால்ட்ட வந்து, "எனக்கு வந்து இந்த சிச்சுவேஷனை எப்படி வந்து எப்படி அட்டெண்ட் பண்ணணும்னு தெரியும். உடனேட்டு நீ வந்துட்டு என்ன காப்பாத்தி விடுற மாரி நடிக்கிறியா? இதையே ஒரு அட்வான்டேஜா வச்சுட்டு என்ட்ட வந்து பேசுவியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உடனேட்டு அவனும், "நான் அப்படி சொல்ல வரல மௌலி. நான் சொல்றத கொஞ்சம் கேளுன்னு சொல்ல வர்றதுக்குள்ள, இந்த பாரு குணால் நீ என்ட்ட பேசாத. பேசாம இருக்கிறதே எனக்கு ரொம்ப நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த சைட்ல இருந்து போயிடுவான். உடனேட்டு இவனும் வேற சைடா தான் போறான். 2 பேருமே ஆனா வேற சைட்ல தான் போயிருப்பாங்க. ஆனா வந்து மீட் பண்ற இடம் ஒரே இடத்துல மீட் பண்றாங்க. உடனேட்டு குணால் மூஞ்ச திருப்புறான். அங்க மௌலி கோவமா போறான். அப்புறம் இவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த கோவத்தோடயே நம்ம குணால் வந்து அவனுடைய டாக்டர் கோட்டையுமே ஐடென்டி கார்டையுமே கழட்டிட்டு தூக்கி வீசிட்டு இருப்பான். அப்போ குணால் குணால்னு சத்தம் கேட்கும். "யார்ரா சத்தம் போடுறா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மௌலியோட குரல். உடனே ஓடி போறான். போனவனுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா மௌலி வந்து அவனை ஹக் பண்ணிடுறா. மௌலி எதுக்காண்டி இவனை ஹக் பண்ணா அப்படின்றது என்னன்னே தெரியல. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.